ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? காலையில் வீரா சீரியல் ரிவ்யூ போட்டிருந்தேன், யாருமே பார்க்கல. ஸோ இதயம் மட்டும்தான் நம்ம இதுலேயே பார்க்குறீங்க. ஏன் கைஸ் மற்ற சீரியல்லாம் பிடிக்க மாட்டேங்குதா நான் ரிவ்யூ பண்ணுறது? சரி, பிடிக்கலன்னாலும் கமெண்ட்டாவது பண்ணுங்கள், நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன், சரியா? இதயத்தை மட்டும் நான் போட்டு போயிடுவேன். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படியா என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? நம்ம சேனலை எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கும் அதே மாதிரி இதயம் சீரியலோடைய நான் வந்து 2-3 அதாவது ஒரு 2-3 சீரியல் மட்டும் நம்ம சேர்த்து இதில் நம்ம பேசிடலாம், சரியா? ஏன்னா தனித்தனியாக நான் வீடியோ போட்டால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் இதயம் சீரியலோடைய நான் மற்ற சீரியல் ரிவ்யூ பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதாவது என் மனசுலேயே சில ஆதங்கள் இருக்கும்ல, கோபங்கள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி எடுத்துருக்கலாம் இந்த சீனை அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் நினைக்கிறத பேசிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல கைஸ். அதாவது என்ன சொல்கிறதுனா, இவங்க 3 பேரும் அதை ஆமாம் 4 பேர் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நிறையா கான்வர்சேஷன் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் வளவலன்லாம் பேச விரும்பல கைஸ், ஏன்னா நிறைய பேர் எபிசோடு பார்த்துருப்பீங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி ஆதியை மடியில் உட்கார வச்சுட்டு ஆதி பேசுனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பயுமே அதாவது உங்களை எனக்கு மற்றவங்கள விட அன்புன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? மித்ரா கிட்ட வந்து எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவான் ஆதி. அதுக்கு வந்து அவ காமிக்கிற ஓவர் பொசசிவ்னஸ்லேயே வந்து இதாகிட மாட்டிருக்குது, அன்பில் மூழ்கிடுவீங்க. உடனே வந்து சில அன்புகளை வந்து நான் ரொம்ப தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி ஆதியும் பெரிய ஆதியும் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க, நம்ம எல்லாம் 4 பேர் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறாப்புல. உடனே பாரதியும் தமிழும் அப்படியே அழுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை, நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வர்றேன் அப்படிங்கிறாப்புல. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் மித்ரா வர்றாங்க நிஷா அக்காவுக்கு பில் பே பண்ணுறதுக்கு. வரும்போது மித்ராவை பார்த்துட்றான். 2 பேரும் எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணோடனே இல்லை, இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு இது கிளைண்ட் மீட்டிங்காக போயிருந்தோம், அங்கே வந்து பாரதி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னோடனே அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன ஆதி ரொம்ப இதாக இருக்குது, குழந்தை குட்டிகளை தூக்கிக்கிட்டு ஏதோ ஃபேமிலி மேனாட்ட நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி மித்ரா கத்துறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை, அவங்களுக்கு உடம்பு முடியல அதனால தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னா, நிஷா வந்து இந்த மாதிரி கீழே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்தோம், கீழே விழுந்து அடிபட்டு பின்மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படின்னு. ஐயோ என்ன சொல்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு கூட வரேன்னு சொல்லியிருந்தாலே, இப்போ எங்கே இருக்கிறா சொல்லு, நான் வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டி அதை இறக்கி விட்டுட்டு, பாரதி நீங்கள் பாருங்கள், நான் போய் நிஷாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல மித்ராவோட. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு மித்ரா வந்து, நீ இவகிட்ட பழகிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, இவளை பார்த்தாலே கோபம் வருது அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் ரொம்ப இதாக இருக்காத, அவங்க என்னோட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒரு சோகமான ஒரு பாட்டை போட்டு, சரியா, நம்மளையும் சோகத்தில் அழுக வச்சிட்டாங்க. பாரதி அப்படியே அந்த வார்த்தையை கேட்டோன்னே நொந்து போயிட்டாங்க. எப்படி இருக்காது கைஸ், ஒரு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல, சரியா? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்டின புருஷன் வந்து நம்மளை ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு வலி இருக்கும் தெரியுமா? சரியான வலியாக இருக்கும். சரி, ஓகே டன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, வீட்டில் வந்து ஒரே புலம்பல், சரியா? வீட்டில் வந்து மித்ரா கண்ணாடியை பார்த்துட்டு, ஐயோ அந்த பாரதி யாருன்னு தெரியலையே, அன்னைக்கே செத்துட்டான்னு நினச்சேனே, செத்துட்டான்றனால தானே நான் ஆதியோட இவ்வளோ தூரம் பழகினேன், இன்றைக்கி உசுரோட வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காப்புல. அப்புறம் அவங்க அன்னிக்காரி வந்து ஆதி பூர்வீகம் எது, அந்த எது அவங்க அம்மா அப்பா யாருன்னு எல்லாம் விசாரிக்கிறாப்புல. அப்புறம் அந்த டிரைவரு சேர்த்தெல்லாம் பேசி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம பாரதியோட தம்பி இருக்கார் இல்லையா, மனோ, அவர் வந்து நம்ம பாரதி அக்காவுக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்கிற மாப்பிள்ளை பார்ப்பார், சரியா? ஒரு ஹோட்டலில் வந்து ஹோட்டல் ஓனராமா. பாரதியை வந்து 2-3 தடவை பார்த்தனால அவருக்கு பிடிச்சி போயிருச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் மூலிமா பேசி
சாரதாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கையில பாட்டி இருந்துட்டு வர சொல்லு, பொண்ணு பார்க்க வர சொல்லு, என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம், இன்றைக்கி பாரதி மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் கைஸ், பாரதி வந்து வேணான்ட்டாங்க. என்னோடய லைஃப் குழந்தைங்களுக்காக மட்டும்தான், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் இப்படி படக்குன்னு சொன்னால் எப்படிம்மா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. உடனே மனம் இருந்துட்டு, நான் உன்னை வாய் வார்த்தையால் தான் அக்கான்னு கூப்பிட்டேன் நினச்சியா, நீ தான் என்னோட அக்கா, உன் லைஃபு வந்து நான் நல்லது பண்ணணும், அதுக்கு நல்லது பண்ணணுன்னா நான் வந்து உண்மையான தம்பியாக இருக்கிறேன், அப்போ நான் தானே பண்ணணும், நீ வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போனேன், நான் உன்னை உண்மையான அக்காவை தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. உடனே பாட்டியும் சாரதாவும் வச்சு செய்கிறாங்க. ஏன் பாரதி இப்படி பண்ணுற, உனக்காக தானே நாங்கள் இங்கே வந்தோம், ஒன்று எங்கள் பேச்சையாவது கேட்கணும், இல்லை நீயாவது ஒரு முடிவெடுத்து இது பண்ணணும், ஒன்று ஆதியோடு வாழணும், இல்லை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணணும், இப்படி 2 கட்டான முடிவாக இருந்தால் நாங்கள் அப்புறம் இங்கே வந்து நாங்கள் இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டு அதோட முடிக்கிறாங்க எபிசோடு. அதாவது இந்த நாடகத்தை அவள் வந்து குழந்தைங்களுக்காகன்னு முடிவு எடுத்துட்டான், சரியா, குழந்தைங்களுக்காகன்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனாலும் ஆதியை வந்து பார்த்த பிறகு அந்த மனசு வந்து கேட்காது இல்லையா, மனசு மாறும் இல்லையா, அதனால் அவள் இதில் வந்து உறுதியாக தான் பாலாட்டிருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், அவள் வந்து வேலைக்கு ஏன் போகலேன்னு சாரதா கேட்டோடனே, நான் தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்வான் பாரதி சொல்லுவாள். சொன்னோடனே என்னது வேலையை ரிசைன் பண்ணிட்டியா, அப்புறம் இப்போ தான் ஆதிக்கு போய் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் அவர் உடம்பு முடியாமல் இருந்தார், அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணேன், இப்போ அவர் நல்லாயிட்டார், அதனால் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ புசுக்குன்னு. நான் கூட என்னமோ நினச்சேன், ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்த்து அழுகுது, மடியிலெல்லாம் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில் சேர்த்து சரி ஏதோ ஒரு இதில் சேர்ந்துருவாளான்னு நினச்சி நம்ம நினச்சோம்னா, பாரதி அவள் முடிவில் தெளிவாக தான் இருக்காப்புல, குழந்தைங்களுக்காக தான் என் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒருவேளை மித்ரா கல்ச்சுரல் தாலி கட்டையில் இது பாரதி ஞாபகம் வருதோ என்னமோ ஆதிக்கு, நீ எப்போ வா, ஆனால் கீழே வந்து போட்டே தான் இருக்கிறாங்க பாரதிக்கு பாரதிக்கு ஆதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வந்து வரப்போகிற தருணம்ங்கிறாங்க. நீ எப்போ அந்த தருணம் வரப்போகுதுன்னு தெரியல, 2 வருஷம் கழிச்சு வருதா, 3 வருஷம் கழிச்சு வருதா, இல்லை அடுத்த வாரம் வருதா, இல்லை 2 வாரம் கழிச்சு வருதா, இல்லை 1 மாதம் கழிச்சு வருதா தெரியல. ஆக மொத்தத்தில் இதயம் சீரியல் பார்க்குறவங்களுக்கு இதயத்தை தூக்கி கழட்டி வச்சுட்டு பாருங்கப்பா, முடியல எங்களால், சரியா. அப்புறம் வீரா சீரியல் நான் காலையிலே போட்டேன், அதனால் அதை ரிவ்யூ நான் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் மனசெல்லாம் பேசலான்னு நினைக்கிறேன் கைஸ். மனசெல்லாம் அதாவது வானதி வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே விரும்பியிருக்காப்புல, இருந்தாலும் கரிகாலனுக்கு வந்து பேசும்போது கரிகாலன் மனசை வந்து அவள் உடச்சிட்டான், அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே அருள்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். நந்தினி கழுத்தில் தாலி கட்ட போகையில் கரிகாலன் தான் வந்து காப்பாற்றுறாப்புல வானதியை, தாலியை வந்து தூக்கி போடுறான், தூக்கி போட்டோன்னே அவள் கழுத்தில் வந்து உழுகுது. இப்படிலாம் கல்யாணம் நடக்குமா கைஸ், இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் நான் கல்யாணம் பார்த்ததே இல்லைப்பா. மாப்பிள்ளையே முன்னையும் உட்கார வச்சு மாப்பிள்ளை உட்கார தான் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார், ஆனால் இங்கே வந்து தூக்கி போட்டு விளையாடுறாங்க. ஆக மொத்தத்தில் ஜீ தமிழை பொறுத்தளவு சரியா, வரிசையாக நோட் பண்ணிக்கங்க கைஸ், நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல போகிறேன். இந்த தாலியில் விளையாடுறது சரியா, ஒரு கல்யாணத்தை 2 மாதம் நடத்துறது, அப்புறம் ஒரு கேம் ஷோ வச்சு ஒரு நாடகம் பண்ணாங்கன்னா அந்த கேம் ஷோவை 2 மாதமாக இழுக்கிறது, கடத்துறது, ஆளுகளை கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஜீ தமிழில் இருக்கும், பேய் பூதம் பிசாசு சரியா, இல்லைன்னா அடுத்தவன் பொண்டாட்டி புருஷன் மேலே அடுத்தவன் ஆசைப்படுறது, இல்லைன்னா மாசமாக இருக்கிறத மறைச்சி வச்சு நடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜீ தமிழோட கைவந்த கலை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, இந்த கார்த்திகை தீபம், ஐயையோ ஏற்கனவே ரம்யா தீபா எல்லாத்தையும் கொண்டு போய் மலையில் உழுக வச்சு சாகடிச்சாங்க முதல் கார்த்திகை தீபத்தில். இப்போ 2வது கார்த்திகை தீபத்துலேயும் அதே மாதிரியே ரேவதியை தூக்கிட்டு போய் மலையில் பிடிச்சி தள்ளி விட்றாங்க. டேய் டேரக்டரே நாடகம் எடுக்க தெரிஞ்சால் எடுடா, இல்லைன்னா எடுக்க தெரிலனா எனக்கு எடுக்க தெரிலைங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வேறு யாரையாவது நாடகம் எடுக்க சொல்லிட்டு போ. ஏன் எங்கள் கழுத்து இருக்கிறீங்க நாடகன்ற பேரில், ஏன் நாடகன்ற பேரில் எங்களை கழுத்து இருக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு தான். கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவு என்ன, கார்த்தி வந்து அதில் கார் ஓட்டிகிட்டே இருப்பாப்புல, இதில் நடந்து வந்தே பொண்டாட்டியை காப்பாற்றுறாரு. ஐயோ சாமி முடியலடா, டே முடியலப்பா முடியல. பொண்டாட்டியே 3 பேர் இழுத்து பிடிச்சி மலைக்கிட்ட நிற்கிறாங்களாமா, இவர் அப்போ தான் நடந்து வந்துட்டுருக்கார் கார்த்தி. ஐயோ எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களோ? ஐயோ சாமி,
அப்புறம் வேறு என்ன சீரியலு, வேறு எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. சந்தியாராகம்னா எனக்கு ஒன்றுமே இஷ்டமே இல்லை கைஸ். இனி அவன் ரகுராம் ஒத்துக்கிட்டானா ஒத்துக்கலையா எனக்கு அதை பற்றிலாம் தெரியவே இல்லை. அப்புறம் டைமிங் வந்து நிறைய சேஞ்ச் ஆக மாட்டேருக்குது. என்னமோ அண்ணா நாடகம் வந்து 8:30லேருந்து 9:15 வரைக்குமாமா. ஷோ அரை மணி நேரமே எங்களால் சகிச்சிக்க முடியல. இதில் வந்து 3/4 மணி நேரம் நாடகம் மாட்டிருக்குது. அப்புறம் கார்த்திகை தீபம் வந்து 9:15லேருந்து 10 மணி வரைக்குமாமா. அப்புறம் சந்தியாராகம் 10 மணிக்காமா. டே விளங்காத நாடகத்தெல்லாம் இப்படி போடுறீங்களே, நல்ல நாடகத்தை தான் நல்லா போடுங்களேன்டா. அந்த வீரா சீரியல்லாம் 1 மணி நேரம் போடுங்களேன். இன்னைக்கு வீரா சீரியல் ப்ரிவியூ பார்த்தே கேஸ். இப்போ தான் ப்ரோமோ வந்துச்சு, சூப்பர் ப்ரோமோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம விஜயக்கா வந்து வீராக்காட்ட மாட்டிட்டா. என்ன நடக்குது அப்படின்னா ப்ரோமோவில் காமிக்கிறாங்க, ஏதோ பென்ட்ரைவ் ஏதோ கேட்டிருப்பாடாட்டிருக்குது. அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பென்ட்ரைவை கையில் வச்சுருக்கத விஜய் பார்த்துட்றான். உடனே லேப்டாப்பில் போட்டு வீரா வந்து என்னென்னு செக் பண்ணும்போது அந்த அவங்க அண்ணாவை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு அந்த காரை பிரேக் டவுனை கழட்டும் போது ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க சொன்ன மாடல் ட்ரெஸ் போட்டு, அது இந்த அக்கா தான், விஜயக்கா தான். ஆனால் பின் போஸ்டில் இருக்கிறதுனால தெரியாது. பின்னாடி கழுத்தில் வந்து அந்த தாமரைப்பூ ஏதோ அடையாளமாட்டு இருக்கும், பச்சை குத்துன மாதிரி. அதை பார்த்துட்டு இது யாராக இருக்கும், இது யாராக இருக்கும், இது யாராக இருக்குன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். விஜயக்கா என்ன பண்ணுது, அந்த பென்ட்ரைவை எடுத்து ரூமுக்கு வர்றான். ரூமுக்கு வர்றத பென்ட்ரைவ் எடுத்ததை விஜி பார்த்துட்றா. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. சூப்பர், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்து உண்மைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும் நாடகம். அதான் சூப்பர். இனி விஜயக்காவுக்கு ஆப்பு, வீராவால் ஆப்பு வந்துருச்சு, ஆப்பு. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். நீ இதயம் சீரியலு நான் பேசி முடிச்சிட்டேன். இதயம் சீரியலில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். ஆதிக்கு வந்து ஞாபகங்கள் வந்தால் மட்டுமே தான் நாடகம் வந்து நல்லாயிருக்கும். சரியா? மித்ரா பற்றின உண்மைகள் எல்லாம் ஆதிக்கு வந்து தெரிய வரணும். வேற என்ன, அதுக்கப்புறம் இந்த சீரியலை பொறுத்தளவு வேறு ஒன்றும் விஷயம்லாம் இல்லை. என்ன ஆண்டாளு அழகர்லாம் காண நாடகத்துலேயும் தெரியல. எல்லாம் புள்ள குட்டியை பற்றி இதெல்லாம் சௌகரியமாக இருப்பாங்களாட்டு இருக்குது. அம்மா யார் பாட்டி சாரதாவே இங்கே விட்டுட்டு அவங்கள்ட்ட நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பாங்களாட்டு இருக்குது. அப்புறம் நம்ம தர்மலிங்க ஐயா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இடையில வந்தார், அப்புறம் அப்படியே போயிட்டார். அப்புறம் நம்ம அறிவு மாமா என்னாச்சுன்னு தெரியல. ஆக மொத்தம் இதயம் சீரியலில் பாட்டி சாரதா பாரதி ஆதி அந்த 2 குழந்தைங்க மித்ரா நிஷா. சரியா? அப்புறம் மித்ராவோட அண்ணி, அப்புறம் ஆஃபீஸு, இதை வச்சு தான் நாடகத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒரு பொழப்புத்தனமும் இல்லை. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வச்சாதான் அவனுக்கு ஞாபகப்படுத்த தொடங்கிடா. ஞாபகம் வந்தால் தான்டா இதயம் சீரியல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் ஒரு வழியாக அந்த ஹார்ட்டு பிரச்சனை தீர்ந்துருச்சாட்டு கேஸ். வாசுவை முடிச்சு போட்டாங்க. ஆனால் ஒன்றா எதுக்கு எடுத்தாலும் காட்டு வலிக்குதுன்னு காட்டை பிடிச்சி தொங்குவோம்ல. இனி அந்த காட்டு பிரச்சனை வராதாட்டு இருக்குது. வாசுவை முடிச்சு போட்டாங்க. ஏற்கனவே இதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாசுவை வச்சே தான் கதை ஓடும். இந்த தடவை இந்த சீரியலில் வந்து ஒரிஜினல் ஆதியாக நடிச்சிருப்பாராட்டு இருக்குது. வாசுவை வந்து முடிச்சிட்டாங்க, நாடகத்துலேருந்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது கதை. அப்புறம் என்னது புது சீரியல் ஒன்று வருதா இருக்குது கைஸ், அயலியாமா. ஜீ தமிழ் உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தாண்டா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பா. சரியா? ஏற்கனவே இந்த அக்கா நடித்த நாடகம் தான் 5 வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இவ கூட நடிச்சிருப்பான்ல வாசுன்ற ஒரு கேரக்டர் கூட, நாடகம் கூட நல்ல நாடகம். என்னது வித்யா நம்பர் 1. ஐயோ சாமி, அது ரொம்ப நாளால் ஓடிச்சு. மறுபடியும் அதே அக்காவே ஹீரோனாக போட்டு அது ஓவராக பில்டப் இருக்குது. சண்டையெல்லாம் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. அதான் சொல்லலை, ஜீ தமிழை பொறுத்தளவு எல்லா சீரியலுமே ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் சரி இருக்காதுப்பா. ஆமாப்பா, பார்க்கலாம். நீ அயலி இதில் வேறு சாமி பாட்டு வேறு, ஐவிலி நந்தினி நந்தினி வேலி அந்த பாட்டை அப்படியே டப்பிங் பண்ணி போட்டாங்களாட்டிருக்கு. ஏன்னா இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு. ஓகே பார்க்கலாம். நீ எதுக்காக இந்த டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணாங்க என்னங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. எதுக்காக ஒவ்வொரு நாடகத்தையும் இப்படி 3/4 மணி நேரம் போடுறாங்கன்னு தெரியல. அதுக்கு வீரா சீரியலு இந்த மாதிரி சீரியலை கூட 3/4 மணி நேரம் போட்டால் பார்க்கலாம். எதுக்குடா இந்த கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் இந்த அண்ணா சீரியல்லாம் இவ்வளோ நேரம் போடுறீங்க? கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி ஓகே கைஸ், பார்க்கலாம். நீ நாளைக்கு இதயம் சீரியல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? பை சீரியல், பை. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். பை.